நிச்சயமாக ஒரு முதியவர் தனது அனுபவ அறிவோடு இந்த ஆழமான கருத்தை பிறருக்கு கூறும் அறிவுரை. வயதானவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து இளைஞர்களிடம் பேசுகிறார். முதியவர் கேட்கிறார், தம்பிகளா, கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஊர்ல எல்லாரும் ஒரே மாதிரி வசதியோடவா இருக்கோம்? ஒருத்தர்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட கம்மியா இருக்கு. இதையெல்லாம் யாரு கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? இளைஞன் பதிலளிக்கிறார், நம்ம உழைப்புதானே தாத்தா. முதியவர் பதிலளிக்கிறார், அதுதான் இல்ல தம்பி. அல்லாஹ்தான் நம்மள சில பேருக்கு அதிகமாவும் சில பேருக்கு அளவாவும் வாழ்வாதாரத்தை ரிஸ்க் கொடுத்திருக்கான். இதுல ஒரு பெரிய பாடம் இருக்கு. இப்போ வசதியா இருக்கிற ஒரு முதலாளி தன்னோட சொத்து மொத்தத்தையும் எடுத்து தன் வேலைக்காரங்களுக்கு சரிசமா பிரிச்சு கொடுத்துடுவாரா? அப்படி செஞ்சா அவரும் வேலைக்காரரும் சமமாயிடுவாங்களே. அப்படிச் செய்ய மாட்டார் இல்லையா? ஆனா மனுஷன் என்ன செய்யுறான் தெரியுமா? தனக்கு மேல இருக்கிற இறைவனுக்கு மட்டும் அவன் படைச்ச சிலைகளையும் மற்ற பொருள்களையும் கொண்டு வந்து இறைவனுக்கு சமம்னு கொண்டு வந்து நிறுத்துறான். தனக்கு கீழே இருக்கிறவங்களை சமமா ஏத்துக்காத மனுஷன் தனக்கு படைச்சவனுக்கு மட்டும் ஏன் இணையை உருவாக்குறான்? இது எவ்வளவு பெரிய நன்றிகேடு! இறைவன் கொடுத்த அருளை நிஃபர் மறைச்சுட்டு இப்படி செய்யலாமா? வசனத்தின் சுருக்கம். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தில் உங்களில் சிலரை விட சிலரை மேன்மையாக்கினான். அந்த மேன்மை பெற்றவர்கள் தங்கள் செல்வத்தை சரிசமமாக பிறரிடம் கொடுப்பதில்லை. அப்படியிருக்க இறைவனுக்கு மட்டும் ஏன் இணையை ஏற்படுத்துகிறார்கள்? அவர்கள் அல்லாஹ்வின் அருளை நிராகரிக்கிறார்களா? والله فضل بعضكم على بعض في الرزق فما الذين فضلوا برادي رزقهم على ما ملكت أيمانهم فهم فيه سواء أفبنعمة الله يجحدون. இன்னும் அல்லாஹ் வாழ்வாதாரத்தில் ரிஸ்க் உங்களில் சிலரை விட மேன்மையாக்கி வைத்துள்ளான். அவ்வாறு மேன்மையாக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதாரங்களை தங்களிடம் உள்ள அடிமைகளிடம் தங்களுக்கு சமமாக பங்கிட்டு கொடுப்பதில்லை. அவ்வாறு கொடுத்தால் அவர்களும் இதில் சமமாகிவிடுவார்கள். அப்படியிருக்க அவர்கள் அல்லாஹ்வின் அருட்கொடைகளையா நிராகரிக்கிறார்கள்? திருக்குர்ஆன் அத்தியாயம் 16 அந்நெல் வசனம் 71. இந்த வசனத்தின் கருப்பொருள்: 1. பொருளாதார ஏற்றத்தாழ்வு. மனிதர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள செல்வம் மற்றும் வசதிகள் சமமாக இருப்பதில்லை. இது ஒரு சோதனைக்காகவும் சமூக ஒழுங்குமுறைக்காகவும் இறைவன் ஏற்படுத்திய அமைப்பாகும். 2. படைத்தவனுக்கு இணை வைத்தல். இந்த வசனம் ஒரு ஆழமான உதாரணத்தை கூறுகிறது. ஒரு முதலாளி தன் செல்வத்தை அடிமைகளுக்கு கொடுத்து தனக்கு சமமாக ஆக்க விரும்புவதில்லை. அப்படியிருக்க அல்லாஹ்வின் படைப்புகளையும் அவனுடைய அடிமைகளையும், உதாரணமாக சிலைகள் அல்லது மனிதர்கள், இறைவனுக்கு நிகராக சமப்படுத்துவது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. 3. நன்றி மறத்தல். மனிதர்களுக்கு கிடைக்கும் செல்வம் அவர்கள் திறமையால் மட்டும் வந்ததல்ல, அது இறைவனின் அருட்கொடை. அதை உணர மறுப்பது இறைவனுக்குச் செய்யும் நன்றிகேடாகும். செல்வம் என்பது இறைவன் நமக்கு அளித்த ஒரு சோதனை. அதை அவரது அருட்கொடை என்று உணர்ந்து அவனுக்கு மட்டுமே நன்றி செலுத்தி வாழ்வதே உண்மையான வெற்றியாகும். முதியவரின் ஆழமான விளக்கத்தை கேட்ட மக்கள் தங்கள் செல்வச் செருக்கை விடுத்து அனைத்து அருட்கொடைகளும் இறைவனுக்கே உரியது என்று மனதார ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தினார்கள்.